இப்படியெல்லாம் இந்த ஈஸ்வரன் இங்கே இருக்காரு, இவர் எப்படியாவது நமக்கு இருக்க அடுத்து ஒரு சின்ன குட்டி சிவனுடைய சிவலிங்க இருந்ததை பார்த்துட்டு எப்படியாவது இதை திருடியாவது கொண்டு போயிடணும். சிவன்னாவே அழிக்கிற தெய்வம், அது என்ன கொடுக்க போகுது? அதனால உங்களுக்கு என்ன அடைய முடியும்? இல்லையா அது நான் போகிற ஆன்மீகம் இல்லை. மக்கள் எல்லாருமே என்னைய குற்றம் சுமத்தினார்கள். இந்த சிவாலயத்தை கட்டி நான் வணங்குறதுக்கு வணக்கம். சேக்கிழார் பெருமான் சிவபெருமான மீது பாடல் பாடல்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது சிவபெருமானே நேரடியாக வந்து உலகலாம் அப்படின்ற ஒரு சொல்லை மட்டும் அடியெடுத்து கொடுத்தார். அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னோட சிவனடியார்களை பற்றி பாடணும் அப்படின்னு முடிவு செய்யும்போது சிவபெருமானை தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியவே அடியெடுத்து கொடுத்தாரு. அப்போது அடியார்களோட கூட்டத்துக்குள்ளே தான் இறைவன் எப்போவும் உறைந்திருக்காரு அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை உணர்ந்த மாணிக்கவாசகர் சுவாமிகள் அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ற ஒரு வார்த்தையை, ஒரு வரியை சிவபுராணத்தில் திருவாசகத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ மொத்தத்தில் இறைவனால் முடியாத காரியம் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நொடி பொழுது கூட அடியார்கள் கூட்டத்தை விட்டு விலகி இருக்க முடியாதாம். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்தில் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார் வாழ்ந்து வர்றார். அவர் பேர் காசிலிங்கம். இன்னைக்கு அவரை தான் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். நல்லதுங்க. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிவாலயம் கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சிவாலயத்தை நீங்கள் ஒரு தனி ஒரு ஆளாக கட்டியிருக்கீங்க. இதை கட்டுறதுக்கான உந்துதல் அப்படின்றது என்ன? எப்படி இந்த பக்தி மார்க்கத்துக்கு வந்தீங்க? உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க. சிவா சிறு வயசுலேருந்தே ஈஸ்வரன் மேலே தன்னை அறியாத ஒரு பக்தி. அடுத்த கணக்கு அந்த ஈஸ்வரனுடைய பெரிய அருள் பெரும் ஒரு சோதி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த 4 வகை தொற்றும் 7 வகை பிறப்பு இயல்பு 8008 கோடி ஜீவராசிகள் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அத்தனை பேருக்குமே ஈஸ்வரனுடைய வாக்கு ஸ்தானமானது இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துக்குமே கொடுப்பதாக ஆன்மீக நெறி நமக்கு சொல்லப்படுது. அதன் மூலமாக அதனுடைய நம்பிக்கையின் பேரில் இந்த மகா சிவராத்திரி நாம் கண் விழிக்கணும், அந்த சிவனுடைய அருளை நம்ம அடையணும் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டமாக வச்சுருந்தேன். இப்போ சிவராத்திரியோட முதல் விஷயம், சிவராத்திரி கொண்டாடுறது வாயிலாத பக்தி வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு? ஆமாம். அந்த சிவராத்திரியோட ஈர்ப்பு எப்படி வந்தது? முதல்ல யார் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது சிவராத்திரி ஒன்று இருக்குது அப்படின்னு? அது சாதாரணமாக சில புக்குகளை பார்த்தேன் அப்போ தான். சரி. ஆமாம். அதாவது அதனுடைய முழு டீட்டெயில்ஸ் வந்து அங்கங்கே கிடைக்கக்கூடிய இந்த புஸ்தகம் வாயிலாக கிடைக்கிற செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஆமாம். சரி. அடுத்துமா எனக்கு இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி இனிமேலும் சரி பெருமையாக சொல்ல கிடையாது. என்னை பற்றிய சிந்தனை கவலை எனக்கு ஒருபோதும் அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஈஸ்வரனுடைய கணக்கு இவ்வளமெல்லாம் அவரால் தான் இந்த பூலோகமே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டுங்கிறத பொறுத்து அவருக்கு நம்ம ஒரு கடமை பணியாக நம்ம செய்யணுமே அப்படிங்கிறது உள்ளே போனேன். அப்படி உள்ளே போய் தருவாயில் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனுடைய மகிமையை பல கணக்கில் தெரிஞ்சுக்கிட்ட போது நான் அதற்கு பெரிய மகத்துவம் கொடுத்தேன். அதை சாதாரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் ஏறக்குறைய
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே ஒரு சாதாரணமாக ஈஸ்வரன் ஈஸ்வரி போட்டாவை வச்சு ஒரு சாதாரணமாக ஒரு பொங்கல் படையல் கொடுத்து ஒரு பொங்கலை வச்சு படைச்சிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அன்றைக்கி இரவு முழுவதும் நம்ம தூக்கம் விழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏறக்குறைய ஒரு இரவு 9 மணிக்கு மேலே அந்த பொங்கலை வைக்கிறதுக்கு ஆரம்பித்து 1 மணி 2 மணிக்கு பொங்கலை இறக்கி அப்புறம் திரும்பி படையலை கொடுத்து அதற்கு பிற்பாடு நம்ம பொழுது விடுகிறதுக்கு சிவராத்திரி விழிப்புக்கும் ஓரளவு ஒத்துமையாக இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் எளிமையாக ஒரு சிவன் பார்வதி அம்மன் படத்தை வச்சு பொங்கல் வச்சு அதை தொடர்ந்து சிவராத்திரி மட்டும் கண் விழிச்சு வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து பண்ணிட்டு வந்துருங்க. ஆமாங்க. சரி சரி. அடுத்து சரி, அதை விட தொன்மையான காலத்தில் சிவராத்திரிக்கு அந்த ஃபோட்டோவை வச்சு வணங்காத காலத்துக்கு முன்னாடி கீரமங்கலம் சிவன் கோவில், இந்த ஆலங்குடி சிவன் கோவில், கீரமங்கலம் அப்படின்னா மெயின் சுவாமி. ஆமாம் ஆமாம், ஆலங்குடி சிவன் கோவில், திருவரங்குளம் சிவன் கோவில், இந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம போய் கண் விழிக்கிறது வழக்கம். அங்கே இருந்த ஒரு சின்ன ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சு அதை அழகுபடுத்தி அதை மனசார வணங்க தன்னை மீறி நான் ஒரு பக்தி நிலைக்கு போனேன். அதனுடைய வாயிலாக அடுத்தது இந்த கொத்தமங்கலம் காமான் பண்டிகை முன்னிட்டு காமான் கோயிலில் இந்த அர்ச்சுன் தவசுங்கிற நாடகம் நடந்தது. அதை போய் பார்த்துட்டேன். அதை போய் பார்த்தது அந்த வெள்ளியங்கிரி மலையினுடைய 7 மலையினுடைய தலைவர்களாரும் அங்கே வந்து நாடகமாக நடித்து காட்டினாங்க. எப்படின்னா அர்ச்சுன் தவத்துக்கு 7 மலையும் எப்படி கடந்தார், இடையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் அர்ச்சுனனுக்கு ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் தாண்டி முறியடித்து எப்படி போனார், அங்கே எப்படி 7வது மலை சுவாமி மலையில் சொல்லக்கூடிய 7வது மலையில் அந்த அர்ச்சுனன் தவம் பண்ணியிருந்த மலை குகையில் 91 அடி வெள்ளிக்கம்பம் நாட்டி அந்த வெள்ளிக்கம்பத்தின் மேலே அந்த மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரம்னு போட்டிருக்காங்க தலைவர்களால். இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. ஆமாம் ஆமாம், நம்ம தமிழ்நாட்டினுடைய மேற்கு மலை தொடர்ச்சி. அப்போது அந்த மலையினுடைய அர்ச்சுன் தவ சக்திக்கே போய் அடியனுடைய பெரிய மகாபாக்கியம் போகிறதுக்கான வழி கிடைச்சிது. அப்போ முதல்ல ஒரு அர்ஜுனரோட அந்த நாடக பாத்திரம் பார்த்து அதுலேருந்து ஈர்ப்பு வந்து அப்புறம் வெள்ளியங்கிரி மலை. ஆமாம் ஆமாம் ஆமாம். எத்தனை வருஷம் சுமார் போயிருப்பீங்க ஐயா? அதில் உங்களுக்கு அனுபவங்கள் அப்படின்றது எந்த மாதிரி? சிவா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மலையேறி இருக்கிறேன். ஒரே வருஷத்தில் 2 தடவையும் மலையேறி இருக்கிறேன். 3 தடவையும் மலையேறி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இதுலேருந்து எப்படிங்க கோவை போய் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 3 முறையும் போயிட்டு வருவீங்களா? அதாவது மாசி மகம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்திரை வருஷப்பிறப்பு, சித்தனா பௌர்ணமி, இந்த 5 விசேத தினங்களில் தான் அங்கே வந்து பக்தர்கள் மலையேறி இறங்குறது முடியும். ஏன்னா அது வந்து பனிமலையாக உண்டாகின மலை. அது அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் அந்த புராண வரலாறை பார்த்தா கிருதயுகம், திரதயுகம், துபாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வகை யுகத்தில் இப்போ கலியுகம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது இந்த 2வது யுகத்திலேயே, திரதயா யுகத்திலேயே அவர் அர்ச்சுனன் தவத்துக்கு போனதாக புராண வரலாறுகள் சொல்லப்படுது. அப்போது என்னுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நம்ம மாதிரி ஒரு மனுஷன் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய உயரத்தில் மலையை கடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி முனையில் ஒத்த காலில் நின்று ஒரு செப்பு ஊசி மேலே ஒரு காலை மேலே தூக்கி வடக்கு முகமாக நின்று நொடிப்பொழுதும் ஈஸ்வரன் வந்து இமயமலையில் பளிங்கப்பாறையில் நொடிப்பொழுதும் தவறாமல் இருக்கான்னு ஆன்மீக மெய்யன்பர்கள் சொல்கிறாங்க. அங்கே நோக்கி இவர் தவம் பண்ணி அந்த ஈஸ்வனுடைய சக்தி முழுவதும் ஈஸ்வனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய இந்த சூலாயுதம் என்று சொல்லக்கூடிய பாசுபத கணை, அதில் தான் அவருடைய சக்தி முழுவதும் அடங்கியிருக்கான். அதை அடைகிறதுக்கு இவர் ஊசி முனையிலேருந்து தவம் பண்ணதாக சொல்லப்படுது. அந்த பவரை அடைஞ்சிடுறாரு. அப்படி அடைஞ்சாலும் அதற்கு பிற்பாடு இவர் இந்த பகவத்கீதையில் சொல்கிறது மாதிரி தனக்கு எல்லா இறைவனுடைய வலிமை முழுவதும் கிடச்சிருச்சு,
நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற நிலைக்கு போகாமல் யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தில் இவருக்கு உற்ற சிநேகித நண்பன் விஷ்ணு பெருமாள் ரங்கநாதனா, அவ்வளவு டியரஸ்ட் ஃப்ரெண்டா. அப்போது இவர் இந்த 6வது மலை, 5வது மலை ஆண்டிச்சுனை, 6வது மலை தேவகனி வனம். அந்த தேவகனி வனத்தில் இவருடைய தவ வலிமையை ஈஸ்வரன் சோதிக்கிறார். எப்படின்னு கேட்டால், அதாவது இந்த காமம், குரோதம், லோபம், பிறருக்கு இன்னா செய்யாமல் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 வகை துன்பத்திலிருந்து விடுபட்டாதான் எந்த ஒரு மனுஷனும் இறைநிலைக்கு போக முடியும். அப்படிங்கிற அந்த கணக்கில் இவரை கடைசியாக 6வது மலையில் தேவலோக அலைகள் சொல்லப்படுகின்ற தேவ அலைகளை விட்டு சோதிக்கிறார் ஈஸ்வரன் இந்த அர்ஜுனனை. அவர் அதெல்லாம் மீண்டு இறைவனுடைய சித்தமயமாகி 6வது மலைக்கும் கடந்து தேவகனி வனம் என்று சொல்லப்படுகின்ற 6வது வனத்தையும் தாண்டி 7வது மலையான சுவாமிமடி மலை, விபூதி மேடுன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் ஈசானிய மூலையை பார்க்க இயற்கையாக ஒரு அருமையான ஒரு குகை அமைஞ்சிருக்கு. அந்த குகையில் இவர் தவம் பண்ணித்தான், அந்த குகைக்கு முன்னாடி தான் இந்த 91 அடி வெள்ளிக்கம்பத்தை நாட்டி அதில் செப்பு ஊசியை பதிச்சு அது மேலே நின்று தவம் பண்ணி இவருடைய தவ வலிமையை உண்மையா இவர் அதிலேருந்து சரியான நிலைக்கு போயிட்டாரா அப்படிங்கிறத ஈஸ்வரன் பல வழியில் சோதித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. கீழே பன்னிரூபம் கொண்டதாகவும் மேலே அதாவது உச்சிபாகத்தை எவ்வளவுதான் உயரம் அப்படிங்கிறத அளக்கிறதுக்கான நிலைக்கும் போய் அடிமுடி காணாத அண்ணாமலையார் என்று சொல்லப்படுறது மாதிரி இவருடைய தவசக்தி அங்கே பூலோகத்தில் வரலாறு சொல்லப்படுற மாதிரி உச்சத்துக்கு போன கதையாக சொல்லப்படுது. அதிலமா இறை வழிபாட்டில் அதாவது நடந்த நிகழ்ச்சிகளை, அனுபவப்பட்ட நிகழ்ச்சிகளை பெரியவங்க சொல்கிறது உண்டு. அதில் சில கால அவகாசத்தில் கூடுது குறைச்சலாக விளம்பரங்கள் ஆகுவதும் உண்டு. அது இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி. ஆனால் உண்மை எதுன்னு நமக்கு புலப்படும். உண்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் மற்றதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா. ஒரு கடையில் போகிறோம், நமக்கு தேவையானப்பட்ட சாமானை தான் வாங்குகிறோம். மற்றதெல்லாம் ஏயா நீ வச்சுருக்கான்னு நம்ம கடைக்காரனை கேட்க முடியாது. அது மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டால் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் ஒரு கனப்பொழுதும் மாறாமல் உயர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதில்லாம அப்படியே போன காலகட்டத்தில் முதல் வருஷம் போனேன், அந்த உண்மையான நிலையை பார்த்தேன். 2வது வருஷம் மலையேறினேன். என்னையா அது, இப்படியெல்லாம் ஒரு மகத்துவமாக இருக்குது, இப்படியெல்லாம் இந்த ஈஸ்வரன் இங்கே இருக்கார், இவர் எப்படியாவது நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு தங்காத ஆர்வம், தன்னை அறியாத பக்தி என் மனசுக்குள்ளே தாங்காத நிலைக்கு போயிட்டு, அதனால் ஒரு வருஷத்துக்கு 1 தடவை மட்டுமில்லை, 2 தடவை மட்டுமில்லை, 3 தடவை கூட மலையேறி இறங்கியிருக்கு. அதில் 5வது மலையான ஆண்டிச்சுனைங்கிற இடத்துல ஒரு சின்ன குட்டி சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருந்ததை பார்த்துட்டு எப்படியாவது இதை திருடியாவது கொண்டு போயிடணும், நம்ம வீட்டில் வச்சு 24 மணி நேரமும் பூஜை பண்ணி பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற தகாத நிலைக்கெல்லாம் போனது உண்டு. அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறதுக்கெல்லாம், பையில் வச்சுக்கிட்டு வந்ததுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன். ஆனால் ஒன்று மலை ஏறிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மலை இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. சொல்கிற காலங்கள்லாம் எப்போங்கய்யா? ஒரு 20 வருஷம் 25 வருஷம், ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னதாக. இப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம் இருக்குது. எல்லோரும் போக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையோட தோற்றம் எப்படிங்க இருந்தது? 40 வருஷத்துக்கு முன்னாடிங்க அங்கே வந்து அந்த படிக்கட்டுகள்லாம் இருந்தது. ஆனால் அது இந்த இயற்கையினுடைய சீற்றத்தால் இப்போ வந்து பாதைகள்லாம் ரொம்ப கரடுமுரடான கணக்காக ஆகிவிட்டது. அப்போ இதை விட நல்லா இருந்தது? ஆமாம் ஆமாம், படிக்கட்டுகள் இருந்தது. சரி சரி. ஆமாம், வேற என்ன, படிக்கட்டுகள் இருந்தது. இந்த முதல் மலையும் 2வது மலையும் முடிகிற இடம் இதில் தான் இந்த வெள்ளை விநாயகர் ஆலயம் இருக்குது. அங்கே ஒலிக்கக்கூடிய மணி சத்தத்தை நம்ம காதில் விழுந்துருச்சுன்னா அதுகளவுலையும் அது செங்குத்து மலை, கொஞ்சம் வந்து
கடினமானது தான். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் வெளியங்கிற மேலே ஏறி இறங்கினத்துக்கு சமமாக அமைஞ்சிடும். ஆமாம், அப்போ இருந்த ஒரு மன ஆர்வம், நம்பிக்கை, தன்னை அறியாத ஒரு அந்த பக்தி சூழலுக்குள்ள தள்ளப்பட்டதுனால எதுக்குமே எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை.